ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனாயினிஸில் படிக்கிற ரெகுலேஷன் 2025 ஃபர்ஸ்ட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான அப்ளைடு கெமிஸ்ட்ரி எக்ஸாம் வந்து டிசம்பர் 20 வந்து இருக்கும். அதாவது சாட்டர்டே வந்து எக்ஸாம் இருக்கும். இதுக்குரிய ப்ரிப்பரேஷன், அதாவது ஒரு நாளில் எந்த யூனிட்லேருந்து நீங்கள் படிக்கணும் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். ஸோ ரெண்டாவது வந்து லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன் கொஸ்டின் நான் கொடுக்க போகிறேன். ஸோ மூணாவது உங்களோட பேட்டர்ன் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், அதே நான் சொல்ல போகிறேன். ஸோ நாலாவது ரொம்ப முக்கியம், இன்ஜினியரிங் கெமிஸ்ட்ரி, அதாவது வந்து உங்களோட சீனியர்ஸ்க்கு நடந்த கொஸ்டின் பேப்பரை காட்ட போகிறேன். அது இன்னைக்கு நடந்த கொஸ்டின் தான், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் எடுத்துனா பார்த்தீங்க அப்படின்னா அனாயினிஸில் படிக்கிற ரெகுலேஷன் 2025 ஃபர்ஸ்ட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான கெமிஸ்ட்ரி எக்ஸாம், அதாவது அப்ளைடு கெமிஸ்ட்ரி எக்ஸாம் இருக்கும். ஸோ இப்போ நான் சொல்ல போகிறத மட்டும் நீங்கள் படிச்சினாலே டோட்டலாக நல்லா மார்க் எடுத்துக்கலாம். ஏன்னா நான் சொல்ல போகிறது பேட்டர்னு, உங்களுக்கு எப்படி படிக்கணும், ரெண்டாவது உங்களோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன் கொஸ்டின், ஒரு மாடல் கொஸ்டின் இந்த வட்டம் நடந்தால் நவம்பர் டிசம்பர் 25 நடந்தால் உங்களோட சீனியர்ஸ் கொஸ்டின் காட்ட போகிறேன். முடிஞ்சு போச்சு, இதை மட்டும் நீங்கள் படிச்சினாலே போதும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ நிறைய பேருக்கு நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்லோட் பண்ண தெரியாமல் இருக்கேன். நான் 1 மந்த்துக்கு முன்னாடியே போட்டேன், அதை போய் பாருங்கள். ஸோ நிறைய பேர் நம்ம இன்னும் பண்ணல, அப்லோட் பண்ணாமல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. ஸோ செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். ஒரு நாள் தான் டைம் இருக்குது. ஸோ உங்களுக்கு எல்லாமே நடுவில் ஒரு நாள் தான் இருக்குது. அதனால் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியா இல்லை அப்படின்னா, ஃபஸ்ட்டு பேட்ரிஸ் 5வது யூனிட்ல ஆரம்பிங்க. 5வது யூனிட் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு யூனிட், நல்லா படிக்கலாம். ஸோ அடுத்து வந்து கொரோசன் அண்ட் கண்ட்ரோல் 4th யூனிட், அது கொஞ்சம் நல்லா படிங்க. இதுக்கப்புறம் வாட்டர் டெக்னாலஜி, இதை படிங்க. இந்த 3 யூனிட்டை நல்லா தரவு பண்ணிட்டீங்கனாலே உங்களால் நல்ல மார்க்ஸ் எடுக்க முடியும். ஏன் அப்படின்னா இந்த 3 யூனிட் வந்து ஈஸியாக தான் இருக்கும். சப்போஸ் இதில் நான் சொல்கிற யூனிட் உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மாற்றிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி, இது பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 3வது யூனிட். ஸோ இந்த 3 யூனிட்டை படிச்சிட்டிங்கன்னா அடுத்து வாங்க. ஸோ அடுத்து நேனோ கெமிஸ்ட்ரி லாஸ்ட்டாக வச்சுக்கோங்க, 2வது யூனிட். ஸோ டோட்டலாக இந்த பேட்டர்னில் படிச்சிங்கன்னா உங்களால் நல்ல மார்க்ஸ் எடுக்க முடியும். இது வந்து ஒரு சின்ன டிப்ஸாக வந்து வச்சுக்கோங்க. இந்த ஆர்டரில் தான் படிக்கணும் கிடையாது, ஆனால் இதில் படிச்சிங்கன்னா உங்களால் நல்ல மார்க்ஸ் எடுக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு ப்ரிப்பரேஷன் ஐடியா கொடுத்தாச்சு. ஸோ ரெண்டாவது வந்து உங்களோட அப்ளைடு கெமிஸ்ட்ரி, அதாவது இந்த உங்களோட CY25001 இதுக்குரிய பேட்டர்ன் வந்து கேட்டிருந்தீங்க அப்படின்னா ஃபிசிக்ஸ் பேட்டர்ன் எப்படி வந்துச்சோ அதே பேட்டர்ன் தான். அதாவது 10 2 மார்க் எழுதுற மாதிரி இருக்கும். ஸோ அது போக வந்து 5 16 மார்க் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கணும். அது ஸ்பிளிட்டிங் கொஸ்டின்ஸாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதே மாதிரி கொஞ்சம் நீங்கள் ஃபிசிக்ஸ் அளவுக்கு இந்த கொஸ்டின் வரதுக்கு கொஞ்சம் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதனால் இப்போ நான் சொல்ல வரதை பாருங்கள். நார்மலாக நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா அட்டன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம், அதனால தான். ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த சப்டிவிஷன்ஸே 2 சப்டிவிஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் நல்லா வந்து ப்ரியாரிட்டி கொடுத்து படிக்க பாருங்கள். ஸோ இப்போ லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன் கொஸ்டின்ஸ் வந்து நான் சொல்கிறேன். அது லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன் கொஸ்டின்ங்கிறத விட நீங்கள் இந்த கொஸ்டின்ஸ் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோ, நம்மள்கிட்ட அப்லோட் பண்ணாதான். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லாஸ்ட் மினிட்னாலே எல்லாமே தான் வரும். இதில் நீங்கள் எது பர்டிகுலராக பார்க்குங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு வாட்டர் டெக்னாலஜி ஃபஸ்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் பார்ட்டியில் எலக்ட்ரோ டயாலிசிஸ், இது வந்து கொஞ்சம் பிக் கொஸ்டினாக பார்த்து வச்சுக்கோங்க. பிரேக் பாயிண்ட் கொலனைசேஷன் ரொம்ப முக்கியமான ஒன்று. BOD அண்ட் COD நல்லா பார்த்துக்கோங்க. பிராக்கிஸ் வாட்டர் ரொம்ப முக்கியமான ஒன்று. இதில் எல்லாமே, அதாவது எல்லா டாபிக்ஸும் தரவு கொண்டு போயிருங்க. உங்களுக்கு எப்படி கேட்குறாங்கிறது தெரியாது. ஸோ நான் எல்லோ கலர் ஷேர் பண்ண டாபிக்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன். இப்போ அந்த மாதிரி கேட்கறது இல்லை. அதனால் எல்லோ கலரில் ஷேர் பண்ணதுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்குற மாதிரி ரெட் கலருக்கு ப்ரியாரிட்டி கொடுங்க. பிளாக் கலருக்கு என்னன்னு தெரிஞ்சுட்டு போயிருங்க. எதையுமே அவாய்ட் பண்ணாங்க, உங்களுக்கு கொஸ்டின் எப்படி கேட்க போகிறாங்கிறது தெரியாது. ஸோ அதுக்கப்புறம் டிஃபரன்ஸ் பிட்வீன் டெம்பரரி அண்ட் பெர்மனன்ட் ஹார்ட்னஸ், இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு பார்ட் B பொறுத்த வரைக்கும் டிசாலினேஷன் ஆஃப் பிராக்கிஸ் வாட்டர் பை ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் மெத்தட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் ரொம்ப முக்கியம். ஸோ அதே மாதிரி வந்து உங்களுக்கு முனிசிபல் வாட்டர் ட்ரீட்மெண்ட் ரொம்ப முக்கியமான ஒன்று, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ செகண்ட் யூனிட் நேனோ கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் பார்ட்டியில் நேனோ மெட்டீரியல்ஸ் அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன், இதில் வந்து இந்த நேனோன்னு வர கான்செப்ட் எல்லாமே முக்கியம். அதோட அப்ளிகேஷன்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. சால்ட் ஜெல் பிரின்சிபல் ரொம்ப முக்கியம். நேனோ பார்ட்டிகல்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ நேனோ கிளஸ்டர்ஸும் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு பார்ட் B பொறுத்த வரைக்கும் டாப் டவுன் அண்டு பாட்டம் அப் அப்ரோச்சஸ், இது ரொம்ப முக்கியமான ஒன்று. இது கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு தேர்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரோலைட்டிக் கண்டக்டிவிட்டி ரொம்ப முக்கியமான நல்லா பார்த்துக்கோங்க. நெர்னஸ்ட் ஈக்குவேஷன், இந்த ஈக்குவேஷன் கான்செப்ட், சயின்டிஸ்ட்டில் வர நேம்ஸ்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஃபிசிக்ஸில் கேட்கல, ஆனால் இந்த கொஸ்டின் ஈஸியாக வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி யூஸ் ஆஃப் H2O2 ஃபியூல் செல் வந்து இந்த டைம் அரியர் எக்ஸாம் கொஸ்டினில் கேட்டுதாங்க நினைக்கிறேன். எலக்ட்ரோடு பொட்டன்ஷியல், இது ரொம்ப முக்கியமான ஒன்று. எலக்ட்ரோ கெமிக்கல் செல், இது வந்து பிக் கொஸ்டினில் கூட கேட்கலாம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு பார்ட் B பொறுத்த வரைக்கும் ஒர்க்கிங் பிரின்சிபல் ஆஃப் எலக்ட்ரோ கெமிக்கல் செல் ரொம்ப முக்கியமான ஒன்று. H2O2 ஃபியூல் செல் வந்து கண்டிப்பாக கேட்டிருக்காங்க, நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி ஆஃப் எலக்ட்ரோலைட்ஸ், இது ரொம்ப முக்கியமான ஒன்று. எலக்ட்ரோலைட்ஸ் கான்செப்ட் ரொம்ப முக்கியம். ஸோ 4th யூனிட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கொரோசன் ரொம்ப முக்கியம். ரோல் ஆஃப் சாக்ரிஃபிஷியல் அனோட், இது வந்து பிக் கொஸ்டினில் கேட்கலாம், நல்லா பார்த்துக்கோங்க. கேல்வனைசேஷன் ரொம்ப முக்கியமான ஒன்று. எலக்ட்ரோ பிளேட்டிங் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி கெமிக்கல் அண்டு எலக்ட்ரோ கெமிக்கல் கொரோசன் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக் கோட்டிங் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் கொரோசன் அண்ட் கண்ட்ரோல் பை கேத்தோடிக் ப்ரொடக்ஷன், இது ரிப்பீட்டட் கொஸ்டின் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு 5th யூனிட் பொறுத்த வரைக்கும் இதில் வந்து அந்த பேட்டரி கான்செப்ட்டில் வந்து அந்த லித்தியம் அயன் பேட்டரி ரொம்ப முக்கியமான ஒன்று. அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் லித்தியம் அயன் பேட்டரி, அதாவது அப்ளிகேஷன்ஸ் கான்செப்ட்லாம் நல்லா பார்த்துருங்க, ரொம்ப முக்கியமான ஒன்று. அதே மாதிரி அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் வந்து உங்களோட ஃபிசிக்ஸ் கொஸ்டினில் கேட்டாலும் அதையும் பார்த்துக்கோங்க. டிஃபரன்ஸ் அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. பிரைமரி அண்ட் செகண்டரி பேட்டரி நல்லா பார்த்துக்கோங்க. இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் செல் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அதில் இந்த 5th யூனிட் பொறுத்தவரை லித்தியம் அயன் பேட்டரி ஒன்று படிச்சிங்கனால மோஸ்ட்லி அட்டன் பண்ணிடலாம். ஸோ இது போக இதுக்கு வந்து இந்த பெர்ஃபார்மன்ஸ் பேராமீட்டர்ஸ், சேஃப்டி ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் பேட்டரிஸ் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இது வந்து நார்மலாக கொஸ்டின்ஸ் கொடுத்தேன்னா, இப்போ நான் சொல்ல போகிறது உங்களுக்கு உங்களோட சீனியர்ஸோட இந்த டைம் நடந்த அரியர்ஸ் கொஸ்டின்.
இது மோஸ்ட்லி நீங்கள் யாரும் பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ இப்போ வந்து இன்றைக்கி நடந்த கொஸ்டின் தான் இது. ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்னெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னா, இன்ஜினியரிங் கெமிஸ்ட்ரி உங்களுக்கு வர்றதை மட்டும் பாருங்கள். இல்லை அந்த பிஓடி கான்செப்ட் ரொம்ப முக்கியமான ஒன்று. அதே மாதிரி இந்த காஸ்டிக் எம்ப்ரில்மெண்ட் இது வந்து உங்களுக்கு உண்டான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு உண்டான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் படிங்க. ஸோ நானோ பார்ட்டிகல்ஸ், பல்க் மெட்டீரியல், நானோ கான்செப்ட் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். சால்ஜல் பிரின்சிபல், இதெல்லாம் முனிசிபல் வாட்டர் ட்ரீட்மெண்ட் இது வந்து இந்த டைம் கேட்குறக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அந்த நானோ மெட்டீரியல்ஸ்லேருந்து கேட்க வாய்ப்புகள் அதிகம். எல்லாம் பார்த்துக்கோங்க. அந்த H2O2 ஃபியூல் செல்லேருந்து கேட்டுக்கோங்க. லித்தியம் அயன் பேட்டரிலேருந்து கேட்டுக்கோங்க. ஸோ இதில் வந்து நம்ம கொடுத்த கொஸ்டினே முக்கியம் தான். இப்போ நீங்கள் சொல்லலாம் இல்லை பாதி கொஸ்டின் வரல அப்படின்னு சொல்லிட்டு, ரெகுலேஷன் 21 உங்களுக்கு கொஞ்சம் சிலபஸ் மாறும். அதனால் சிலபஸில் இருக்க எல்லாமே வரும். அதை நான் சொல்கிறேன், மறுபடியும் சொல்கிறேன். நம்ம கொடுக்குற எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மட்டும்தான். அதாவது உங்களுக்கு ப்ரீவியஸ் எல்லாம் நிறைய டைம்ஸ் கேட்ட கொஸ்டின் தான். ஸோ அதனால் அதை மட்டும் நீங்கள் படிச்சீங்களே போதுமானது. இந்த வீடியோ மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு நம்ம போடுற வீடியோஸே தெரியல. முடிஞ்சளவு உங்களால் ஷேர் பண்ணுற அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.